இன்னைக்கு நம்ம செம்மையான ஒரு கம்பேரிசன் பண்ண போறோம். நம்மட்ட பார்த்தீங்கன்னா Samsung Galaxy S25 Ultra இருக்கு, அதே நேரத்துல Apple 16 Plus இருக்கு. இது ரெண்டுலயுமே பார்த்தீங்கன்னா ஏ இருக்கு. இது ரெண்டு ஏயுமே பெஸ்ட்னு வேற சொல்றாங்க. சோ அந்த ரெண்டு ஏல எது ரொம்ப பெஸ்டா இருக்குன்னு இன்னைக்கு பாத்துருவோமா? அதுல முக்கியமா ஜெனரேட்டிவ் எரேசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கு பாத்தீங்களா, அதை தான் நம்ம இப்ப செக் பண்ணி பார்க்க போறோம். அதுக்காக சிம்பிளான போட்டோல இருந்து காம்ப்ளிகேட்டடான போட்டோ வரைக்கும் எல்லா போட்டோவுமே நம்ம எடுத்து வச்சிருக்கோம். ஸ்டார்டிங்ல சின்ன ஆப்ஜெக்டான ஹெல்மெட் ரிமூவ் பண்றதுல இருந்து அதுக்கு அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகி ஹியூமன் ரிமூவ் பண்றதுல இருந்து கடைசியா நம்ம ஃபேஸ்ல மாட்டிருக்கிற ஃபேஸ் மாஸ்க் முதற்கொண்டு இது எது பெஸ்டா ரிமூவ் பண்றதுன்ற வரைக்கும் நம்ம கம்ப்ளீட்டா டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். அதுலயும் கடைசியில ஃபேஸ் மாஸ்க் ரிமூவ் பண்ற ரிசல்ட் எல்லாம் உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோவை பாத்துங்க. அண்ட் வீடியோக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக நம்மளுக்கு போனை கொடுத்து ஹெல்ப் பண்ண அனிஸ் மொபைல்ஸ் எனக்கு உண்மையிலேயே பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். நீங்க டாப் எண்ட்ல இருக்கிற எந்த போன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாலும் எல்லா பிராண்டட் மொபைல் போன்ஸும் உங்ககிட்ட அவைலபிளா இருக்கு. சோ யோசிக்காம நீங்க உங்களை கான்டாக்ட் பண்ணி புது போன் வாங்கிக்கலாம், சீல்டு கட் போன் வாங்கிக்கலாம், எல்லாத்தையுமே அஃபோர்டபிள் பிரைஸ்லயும் தராங்க. அண்ட் முக்கியமான விஷயம், இந்த பெய்டு வீடியோவோ இல்ல ஸ்பான்சர் வீடியோவெல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம வீடியோ எடுக்கணும் எங்களுக்கு போன் தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்ரோச் பண்ண உடனே அவங்க யோசிக்காம ஹை எண்ட் அது காஸ்ட்லியான மொபைல் போனை கொடுத்ததுனால அவங்களுக்கு நன்றி செலுத்துறதுக்காக தான் அவங்க கடையை ப்ரோமோட் பண்றமே தவிர காசை வாங்கிட்டுலாம் ப்ரோமோட் பண்ணல. மேபி ஃபியூச்சர்ல நம்ம ஸ்பான்சர் பண்ணப்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பா பெய்டு ப்ரோமோஷன் டேக் போட்டுருவோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏ இமேஜ் எரேசர் எதுல பெஸ்டா இருக்கு அதுன்னு செக் பண்ண போறோம். அதுக்காக தான் நம்ம நவீன் குமார் பார்த்தீங்கன்னா செம்மையா பைக்ல உட்காந்து போஸ்ட் கொடுத்துருக்காப்ல. அவருக்கு பின்னாடி ஒரே ஒரு ஹெல்மெட் தேவையில்லாத ஆணியா இருக்குங்க. அதை இப்ப புடுங்கி தூக்கி எறிய போறோம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஆப்பிள் ட்ரை பண்ணுவோமா, சாம்சங் ட்ரை பண்ணுவோமா? ஏ ஃபார் ஆப்பிள். ஓ ஃபர்ஸ்ட் ஏ ஆப்பிள் போயிடலாமா? ஆப்பிள் இந்த இமேஜ் இருக்குங்க, ஆப்ஷன் க்ளீன் அப் கொடுத்தனே அது ப்ரிப்பேர் ஆகுது. இப்போ நம்ம தேவையில்லாத தூக்கணும்னா ஜூம் பண்ணி இதுதான் தூக்கணும். ஆமா, ஹெல்மெட்டை தூக்குறோம், செலக்ட் பண்றோம். என்னடா சீட்டும் சேர்ந்து செலக்ட் ஆகுது. ஐயோ சீட்டே காணாம போச்சு. ஹெல்மெட்டை தூக்கத்துனா சீட்டும் சேர்ந்து போகுதுங்க. ஐயோ வண்டியில சீட்டு காணாம போச்சு. சரி விடுங்க, இதே இது நம்ம கேலக்ஸி ஐல போய் பார்ப்போமா? ஜெனரேட்டிவ் இமேஜ். ஆமா இப்போ போடுங்க ஜெனரேட்டிவ் எடிட். ஜெனரேட்டிவ் எடிட் செலக்ட் பண்றோம். அவ்வளவுதான். வேற லெவல். ஹெல்மெட்டுக்கு மேல தாங்க வரைஞ்சாரு, ஆனா ஹெல்மெட் அழகா சூஸ் பண்ணிருச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த எரேசர் பட்டன் நம்ம அமுக்குறோம். இப்போ ஜெனரேட்டர் குடுக்குறோம். என்ன ஒண்ணுன்னு பாப்போம். ரிசல்ட்டுக்காக வெயிட்டிங். நடா சுத்திக்கிட்டே இருக்கு. 5 minutes later, 10 minutes later, 20 minutes later. ஆனா அதுவும் அவ்வளவுதான். ஆத்தாடி ப்ரோ, செம்மையா சீட் அழகா அதே சீட் அப்படியே கொண்டு வந்து மாமா அத மட்டும் தூக்கிருச்சு மாமா. ஹெல்மெட்டை மட்டும் அழகா தூக்கிருச்சுங்க. சோ சிம்பிளான ஆப்ஜெக்ட் ரிமூவ்ல பார்த்தா Galaxy செம்மையா ஜெயிச்சிருச்சு. ஐபோன் பாத்தீங்கன்னா ஹெல்மெட்டை தூக்குச்சுனா வண்டியை உடைச்சு விட்டுரு. சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் Galaxy ஜெயிச்சிருச்சு. அடுத்து போலாமா? நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட்லாம் கிடையாதுங்க, தேவையில்லாத இவ்வளவு பெரிய ஆணியா போடுங்க போறாங்க. ஆமா, போட்டோ பாம் பண்ணிருக்க தியாகம் தூக்குறோம். ஃபர்ஸ்ட் ஆப்பிள் ரெடி க்ளீன் அப். பாத்தியா இவன் அசால்ட்டா ஒன்னு தூக்கிட்டான். நான் தூக்கிடுவான் போலடா. இங்க பாரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிட்டு இருக்காப்ல தியாகு. நான் இப்போ இதுதான் செலக்ட் பண்ணா செலக்ட் ஆயிரும். அடுத்து தூக்கிட்டாங்க. மைனர் டீடைல் பாருங்க. பெஸ்டா இருக்கான்னு கேட்டா லைட் அங்கனக்குள்ள கொஞ்சம் கொதக்குளுமா இருக்கு. ஷேடோலாம் தெரியுது. ஷேடோ தெரியுது. ஆமா, அவனோட இருந்த ஷேடோவும் தெரியுது. கீழே பார்த்தா அந்த கல்லுக்கிட்ட இதெல்லாம் தெரியுது. கல்லுக்கிட்ட எல்லாம் தெரியுது. சோ ஆனா பரவாயில்ல, முந்தினதுக்கு இப்ப பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா ரிமூவ் பண்ணிருக்கேன். செலக்ட் பண்ணாம அவனே செலக்ட் பண்ணிட்டான். அதான் க்ளீன் அப் கொடுத்தோனே க்ளீன் பண்ணிட்டாப்ல. சரி ஓகே, இது நம்ம சாம்சங்ல எப்படி இருக்காதுன்னு பாப்போம். ஓகே, இப்ப சாம்சங் S25 தூக்குறோம். அப்படியே தூக்குறோம். அழகா வழியிலாருங்க. அழகா இதுலயே பார்த்தா தெரியுது ப்ரோ. ஆப்பிள்ல தேவலாம் காலுக்கு எல்லாம் எக்ஸ்ட்ரா செலக்ட் ஆயிருச்சு. இதுல கரெக்டா அவன மட்டும் செலக்ட் பண்ணிருக்கு. சூப்பரா செலக்ட் பண்ணுது ப்ரோ. ஜெனரேட் கொடுங்க. போடு. லோடிங். தூக்கிருச்சு ப்ரோ. செகண்ட் இமேஜ்லயும் பார்த்தா யார் ஜெயிச்சிருக்கா? சோ Galaxy I பெஸ்ட் தாங்க. அடுத்து நம்ம பார்க்க போற இமேஜ் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான இமேஜ். இதுல பாத்தீங்கன்னா நம்ம தேவையில்லாத ஆணி வந்து ரொம்ப பக்கத்துல இருக்குங்க, அதை தூக்குறோம். பக்கத்துல மட்டும் இல்ல, ஒட்டிக்கிட்டு நிக்குது. சோ அது அழகா தூக்கிட்டு எங்களை மட்டும் செப்பரேட் பண்ணதானே பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தா நம்ம சாம்சங்ல ட்ரை பண்ணி பாத்துருவோம். போயிடலாமா? இப்போ நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போ நம்ம தியாக தேவையில்ல ப்ரோ. தியாக தேவையில்ல, தியாக மட்டும் நான் வந்து ரவுண்ட் பண்றேன். தியாக பை எவ்வளவு, இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் டாஸ்க் ப்ரோ. இத வந்து செஞ்சு முடிச்சா ஒரு லெவல் ப்ரோ. அந்த கை கடல்ல இருக்கிற கேப் கூட செலக்ட் பண்ணிருச்சு ப்ரோ. ப்ரோ போட்டோஷாப் கூட பயங்கரமா இருக்கு ப்ரோ. இது இப்போ எரேசர் செலக்ட் பண்றேன். எரேசர் செலக்ட் பண்ணேன். இப்போ ஜெனரேட் கொடுக்குறேன். ஜெனரேட் நான் பண்ணனும் பாப்போம். என்னடா இது எங்க பண்ணிருச்சு? கீழ தர முதற்கொண்டு அப்படியே ஜெனரேட் பண்ணிருச்சு ப்ரோ. ஆனா காலம் மட்டும் விட்டுருச்சு ப்ரோ. எங்க செலக்ட் இல்ல அதான் நம்ம எக்ஸ்ட்ரா செலக்ட் பண்ணிக்கணும் போல. சரி, இதாச்சும் ஒரு சின்ன காலம் தான் விட்டுச்சு. நம்ம ஆப்பிள் இப்ப ஆப்பிள்ல ட்ரை பண்றோம். ஆப்பிள் சிம்பிள் ப்ராசஸ்ங்க. க்ளீன் அப் செலக்ட் பண்றோம் ப்ரோ. செலக்ட் காலில இருந்து தலையில் வரை எல்லாம் செலக்ட் பண்ணிட்டோம் ப்ரோ. செலக்ட் ஆதான். திருப்பி ஆன் பண்ணுங்க. நாங்க அதெல்லாம் லைட்டா ஒரு வட்டம் போடா செலக்ட் ஆகுது. பாருங்க. நீங்க தப்பா செலக்ட் பண்ணீங்க, மூஞ்சிய ஜாம்பி ஆக்கிடுச்சு. செலக்ட் ஆயிடுச்சு.
ஓ மை காட். கீழே பாருங்க ஷூ நீ எத்தனை கீழ இருந்தானே இழுத்த கீழ இருந்தாலுதே கீழ இருந்து இழுத்த ஷூ இது பண்ணல. கைய பாருங்க. ஏய் என் காது காணாம போச்சு பே. காது காணாம போச்சு. காது காணாம போச்சு. கை காணாம போச்சு. கை வேற பாதி கை உடைஞ்சு போச்சு நெளிஞ்சு போச்சு. கீழ இருக்க தரையே பாரு ப்ரோ. செலக்ட் பண்றப்ப சாம்சங் ஓரளவுக்கு அக்யூரேட்டா ஜெயிச்சிருதுனே. ஆமா செலக்ஷன்ல ஜெயிச்சிருது, ரிமூவிங்ல வேற லெவல்ல ஜெயிச்சிருது. சோ இந்த மூணாவது காம்ப்ளிகேஷன் இமேஜ்ல யார் ஜெயிச்சது? சாம்சங். ஓகே இப்போ நெக்ஸ்ட் காம்ப்ளிகேட்டடான இமேஜுக்கு போறோம். நம்ம கை இருக்கு பாத்தீங்களா, அந்த கையில ஐபோன் வச்சு போட்டோ எடுத்துருக்கோம். இப்போ கையில இருந்து ஐபோனை ரிமூவ் பண்ணதான்னு பாக்குறோம். ஓகே ஃபர்ஸ்ட் ஏவா எஸ்ஸா? ஃபர்ஸ்ட் ஏ. ஏவா ஏவா ஆப்பிள் ஆப்பிள் இதுலயாச்சும் கொஞ்சம் கை கொடுப்பா. இதுக்கு முன்னாடி தான் மாறி விட்டேன். இதுல அழகா கையை இப்போ கொண்டு பாரு பக்கத்துல இருக்க பாத்தியா முடிஞ்சனே பக்கத்துல ஏதோ ஒரு குப்பை அடுவுல அதை காமி. எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்ல, எங்களுக்கு போனை தான் நீ ரிமூவ் பண்ணும். இதுதான் ரிமூவ் ஆனா பண்ண ஆப்பிள வச்சு ஆப்பிளே ரிமூவ் பண்றியா ப்ரோ? வந்துருச்சு சூப்பர் கார் லெவல்ல இருக்கு. இது என்ன ஆக்ஷன் ஃபிலிம் மாதிரி இருக்கு. ஐயோ அப்பா, இது கையால வேறதுமா ஏதோ கிராபிக்கல் இதுக்கு ஏதோ பண்ணுவாங்கல அந்த மாதிரி இருக்குங்க. ஐயோ அப்பா, இது அனிமல் படம் மாதிரி இருக்கு. இது ரொம்ப மோசமா இருக்கு. சரி விட்டுரும், ஆப்பிள் அவ்வளவுதான் பண்ணும் போல. நெக்ஸ்ட் போறோம். சரி இப்ப சாம்சங் பாப்போம். மேஜிக் ஓகே ஜெனரேட்டிவ் எடிட். ஓகே சாம்சங் ஆப்பிள எப்படி ரிமூவ் பண்ணுன்னு பாக்குறோம். ஆமா சாம்சங் ரிப்ளேஸ் பண்ண. இப்ப தேவையில்லாத வரலைன்னு சேர்த்து பண்ணிட்டான் ப்ரோ. சரி விடுங்க, அப்படியே விடுங்க. ஜெனரேட் கொடுங்க. என்னதான் பண்றேன் பாப்போம். ஜெனரேட் கொடுங்க. ஓடு ஓடு வாங்க 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 கமான் பாப்போம். கமான் 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 கமான். Oh my god, ஒரு விரல் காணாம போச்சு. அதான் அந்த வரல. ஆனா அதனால ஆமா இங்க பாருங்க. ஆமா இதெல்லாம் சூப்பர்ல. ஆமா ஏலே இது நம்ம கையாடா. நம்ம கை எப்படிடா இருக்கு? ஆமா இந்த ஐபோனை ரிமூவ் பண்ற போட்டோல பாத்தீங்கன்னா சாம்சங் ஓரளவுக்கு கையை கொண்டு வந்துட்டாப்ல. ஆனா ஆப்பிள் பாத்தீங்கன்னா லாரி கடியில விட்ட கையை தான் கொண்டு வந்திருக்காப்ல. சோ ஐபோனை கையில வச்சிருக்க போட்டோல யார் ஜெயிச்சதுன்னு பாத்தீங்கன்னா சாம்சங் தாங்க ஜெயிச்சாங்க. ஆப்பிளை விட நல்லாவே ஐபோனை ரிமூவ் பண்ணிருக்காப்ல. அதுக்காக அது பெஸ்ட்னு சொல்ல முடியாது. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட்ல கொஞ்சம் ஃபெயிலியர் தானே. ஆமா இந்த போட்டோல ஃபெயிலியர் தான். சோ இது வரைக்கும் எடுத்த 4லயுமே பாத்தீங்கன்னா வின்னரே Galaxy. ஓகே அடுத்த காம்ப்ளிகேட்டட் இமேஜ் போயிடலாமா? கையவே போட்டு தள்ளினாங்க. இப்போ முகத்துக்கு போறோம் நம்ம. ஓகே ஏ ஃபார் ஆப்பிள், எஸ் ஃபார் சாம்சங். எஸ் ஃபார் சாம்சங். சரி ஓகே சாம்சங் போயிடுவோம். ரெடியா? ரெடி. இப்போ வந்து என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. ஓகே போவோம். போச்சு. இப்போ எப்படி உங்க ஃபேஸ் கொண்டு வந்துருச்சு? ஏலே என் ஃபேஸ் எப்படா கொண்டு வர முடியும்? ரேஸ். சரி கையோட சேர்த்து எரேஸ் பண்ணிடுவோமா? முகமாவது வருதான்னு பாப்போம். ஃபேஸ் கிரியேட் பண்ணதான்னு பாக்குறோம். ஃபேஸ் வருமா வராதா? வந்துருச்சு. ஃபேஸ் வந்துருச்சு ப்ரோ. கையும் வந்துருச்சு ப்ரோ. என்னப்பா இது ஆச்சரியமா இருக்கு. இது என்ன மேஜிக்கா இருக்கு? நம்ம மார்க் ஆண்டனில எஸ்எஸ் என்னடா மேஜிக் பண்றீங்க? ஃபேஸ் வராத நம்ம ஃபேஸ் வந்துருச்சு மாமா. அதிர்ச்சி தாங்க முடியல. ஃபேஸ் அப்படியே வந்துருச்சுங்க. கலரா வந்துருப்பா. இந்த சைட விட இது லைட்டா கலரா இருக்குப்பா. ஆனா டிஃபரன்ஸ் இல்லாத அளவுக்கு உன் ஃபேஸ் மாறவே இல்லையா ப்ரோ? பரவாயில்லப்பா, வேற லெவலுப்பா. சாம்சங் மிரட்டி விட்டுட்டீங்க. Galaxy வேற லெவல் தாங்க. ஆக்சுவலா இதுல இருக்கிற எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயமே ஒரு சைடு எதுவுமே இல்லைங்க. போன் கவர் பண்ணிருச்சு. அந்த சைடு அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. தாடி கிருதா எல்லாத்தையும் அப்படியே வரைஞ்சிருக்காங்க. கண்ணு முத கொண்டு இந்த சைடு இருக்கும், அந்த சைடு அப்படியே ரெப்ளிகேட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. எப்படி கொண்டு வந்தாங்க தெரியலங்க. ஆச்சரியத்திலும் உச்சங்க அது. ஆமா ஆமா. ஆக்சுவலா இந்த ஃபேஸ் அப்படியே டூப்ளிகேட் பண்ணி வச்சாலும் அது ப்ரோகிராம் பண்ணணுமே. அது அப்படியே அழகா பிசுறு தட்டா பண்ணிடுறாங்க. அது எப்படி பண்ணியானே தெரியல. நான்லாம் இந்த இமேஜ் ஜெனரேஷனை பார்த்து மிரண்டு போய் நிக்கிறேன். என்ன பேசுறேன்னு இருக்கேன். அத்தாடி வேற மாதிரிங்க. வேற லெவலுங்க Galaxy. ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னே தெரியலங்க. வேற லெவல். ஐயோ. சரி வாங்க நம்ம ஏ ஃபார் ஐயோ ஆப்பிள். நெக்ஸ்ட் போய்ட்டோம். ரெடி க்ளீன் அப் க்ளீன் அப் க்ளீன் அப். அச்சிக்கோ அவ்வளவுதான். செலக்ஷன் ஐயோ அப்பா. என்னடா இது? ஜூம்பி ஏதோ ஒரு இல்ல bro. ஜாம்பியா. இது வந்து என்ன தெரியலையா, ஒரு இரும்பு பந்து வந்து கண்ணுல அப்படி அடிச்சா இப்படி போயிருமா? அப்படியே கம்ப்ளீட்டா ஒரு மாதிரி இதாகும் பாத்தியா, கொலாப்ஸ் ஆகும் ஃபேஸ். அந்த மாதிரி ஆயிடுச்சு. பாருங்க கை கூட கையும் கேவலமாயிருச்சு. சோ இதுல வந்து சொல்லவே தேவையில்ல, அல்டிமேட் ஃபெயிலியருங்க ஐபோன். Galaxy 5 out of 5. சிவா படம் சாம்சங் Galaxy இவ்வளவு அழகா அரேஞ்ச் பண்றப்ப எங்களுக்கு ஒரு செம்மையான ஐடியா தோணுச்சுங்க. ஏன்னா ஒன் சைடு ஃபேஸை கவர் பண்ணி தானே இன்னொரு ஃபேஸ்ல இருந்து ரெஃபரன்ஸ் எடுத்துருது. அதனால இப்ப பாத்தீங்கன்னா மேல் ஃபேஸை மட்டும் விட்டு கீழ் ஃபேஸை ஃபுல்லா கவர் பண்ணிட்டோம். ஆமாங்க, ஒரு அக்யூஸ்ட் மாதிரியே போட்டோ வச்சிருக்கோம். சோ இதுல பாத்தீங்கன்னா கீழ் ஃபேஸ் எப்படி ரிமூவ் பண்ணனும்னு பார்த்தலாமா? இந்த அக்யூஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் பாக்கலாம். ஆமாங்க, இது நம்மளுக்கு தெரியும் இது யாருன்னு. ஆனா போனுக்கு தெரியாம தெரியணும்ல. போனுக்கு தெரியாம தெரியும். சப்போஸ் இத மட்டும் கண்டுபிடிச்சுன்னு வச்சுக்கோங்க, கேஸ் சால்விங்ல பயங்கரமா யூஸ் ஆகும்ல ப்ரோ. ஆமா, இது உண்மையிலே போலீஸ்க்கு சமயம். இது மட்டும் கரெக்ட்டா வந்துனா போலீஸ்க்கு வேற லெவல்ல யூஸ் ஆகும். இப்போ அந்த பாக்குறோம் வாங்க. ஃபர்ஸ்ட் இது ஆப்பிள். ஆப்பிள் அடுத்த வருஷமாச்சு இதெல்லாம் கொண்டு வாங்க. இல்லன்னா பாவம் அவன் பீட் பண்ணிட்டு போயிருவான். ரைட் போயிடலாமா? க்ளீன் அப். க்ளீன் அப்.
இத பாருங்க. ஐயோ என்ன ப்ரோ கண்ணோட சேர்த்து க்ளீன் பண்ணிட்டு இருக்க? இல்ல ப்ரோ ஃபேஸ் வந்து டக்குன்னு ஃபேஸ் ப்ளர் பண்ணி சொல்லி ப்ளர் பண்ணது ப்ரோ இந்த பாக்ஸ் ப்ளர் பண்ணுவா தெரியுமா இந்த மாதிரி இருக்கு. உன்னை ரிமூவ் பண்ண சொன்னா நீ என்னடா பண்ணி வச்சிருக்க இல்ல இப்ப பாரு நீ முகமே சிதஞ்சு வர போகுது பாரு. ப்ரோ வந்துருச்சு ப்ரோ அவ்வளவுதான் ப்ரோ ஆமா. இல்ல இன்னும் வரலன்னு பாத்துட்டு ஐயோ. ஏய் நான் லோடு கேக்குறேன்னு பாத்துட்டு இருக்கேன் அதுல. loading இல்ல ஆமா இது. ஆக்சுவலா ஆப்பிள் இந்த ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ்ல என்னன்னா ப்ரோ ஃபேஸ் நீ செலக்ட் பண்ணா ஃபேஸ ப்ளர் பண்ணி விட்டுரும் ப்ரோ ஓ அவ்வளவுதானா? ஆமா. சரி, நான் கூட லோட் ஆயிட்டு இருக்கு போல வரும் போல நினைச்சிட்டு இருக்கேன். சரி வாங்க இப்ப சாம்சங் என்ன பண்றேன் பாப்பமா சாம்சங் ப்ரோ மாயாபுரம் வந்து அதிர்ச்சியில இருக்காரு. ஆமா இது நாங்க ரெடி போலாமா? போயிடலாம். ஜெனரேட்டர் எடிட்டுப்பா வந்துச்சுல ப்ரோ. வேற லெவல்ல வந்துச்சுல ப்ரோ ஜெனரேட். ஏய் என்னைய கொண்டு வந்துருவியாடா வருமா கொண்டு வந்துருவியா ஓரளவு இருக்கு மாமா. ஓரளவுக்கு இல்ல இது நானாடா ஃபேஸ் கொண்டு வந்துருச்சு அதான் என் matter. எவனோ ஒருத்த மூக்கு வாயை குடிக்கிறது இங்க மாட்டி வச்சிட்டாங்க. அது நான் இல்லைங்க இது இந்த கில்லி படத்துல என்னங்க ஜெமினி கணேசன் எதை கொண்டு வருதுன்னா ஜெமினி கணேசா அந்த மாதிரி தான் கொண்டு வந்திருக்கு இல்ல ஆக்சுவலா மாயா ப்ரோ ஃபேஸ் வந்து கொஞ்சம் ஒல்லியா நீட்டமா இருக்கும். இது இது சப்பட்டியா சப்பையா இருக்கு. சப்பையா ஆனா இருக்கு. மீச தாடி எல்லாம் பாருங்க ஒரே சேம்ல தான் இருக்கு. ஆனா பரவாயில்லைங்க இது போலீஸ்க்கு ஓரளவுக்கு யூஸ் ஆகும் போல ஆமா, கிட்டத்தட்ட யூஸ் ஆகும். அதாவது இவ்வளவு தூரம் கவர் பண்ணியிருந்தா தெரியாது கொஞ்சம் கீழே இறக்கி கவர் பண்ணியிருந்தா ஓரளவு கொண்டு வந்துருமோ ஆனா அதுக்காண்டி கொள்ளையடிக்கிறவே எல்லாத்தையும் பார்த்தா கொண்டு ஆனா பரவாயில்லைங்க வேற ஒருத்தரை புடிச்சு உள்ள தூக்கி போறதுக்கு நல்லா யூஸ் ஆகும். ப்ரோ ஆனா சூப்பரா கொண்டு வந்துருச்சுல அதாவது கீழ் பாதி வந்து முக சேஃப்லயே கொண்டு வந்துருச்சு. செம்ம அப்படியே ஒரு ஹியூமன் பேச கொண்டு வந்து உண்மையிலே வேற லெவலுங்க கேலக்ஸி கேலக்ஸி வேற லெவலு. அல்டிமேட் நெக்ஸ்ட் ரெண்டு இணைப்பிரியாத நண்பர்கள் க்ளோஸா இருக்கப்ப எடுத்த போட்டோ. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள மனக்கசப்பு வந்து 2 பேர் பிரிஞ்சுட்டாங்க. சோ அந்த போட்டோல ஒருத்தர் ரிமூவ் பண்றோம். சரி எஸ் ஃபார் சாம்சங் ஏ ஃபார் ஆப்பிளா ஆப்பிள் ஃபர்ஸ்ட் ஆப்பிள். சரினா ஆப்பிள் சம்பவம் செய்ய தயாராயிக்க போடு இன்னைக்கு பாரு தியாக நெஞ்செல்லாம் பொளாக்க போகுது. ஆனா பரவாயில்ல ப்ரோ முந்தினதுக்கு இது பரவாயில்ல ப்ரோ ஆமா. ஆனா என்ன தியாக கை மாதிரியே கொண்டு வந்துருச்சு அது ரீக்ரியேட் பண்றது அப்படியே தெரியுது என்ன ஆர்டிபிஷியலா ஏதோ போனா போகுது வந்தா வருது அப்படின்ற மாதிரி எடிட் பண்ணி வச்சிருக்கு. ஓரளவுக்கு பரவாயில்லைங்க ரொம்ப நல்லா இல்ல ப்ரோ சாம்சங் போறோம். நெக்ஸ்ட் மேஜிக் ஜெனரேட்டட் எடிட் ஓகே செலக்டட். சம்மங்க எப்படி வேற லெவல் ப்ரோ. தியாவோட கையின் சென்சர் டார்க் எப்படின்னு பாப்பான் கொடுங்க ஜெனரேட் நான் பண்ண போதே சாம்சங் இத மட்டும் நீ பண்ணனா வேற லெவல்ரா இனிமேல் பிடிக்காதெல்லாம் தூக்கி எறிஞ்சிடலாம். தூக்கி இருந்து அண்ணா தியாகு கையவே இப்படி வைக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டானே ப்ரோ யாரா நீ புஷ்பா தான்டா இல்ல ப்ரோ இவன் மேல போட்டிருந்த கையை எப்படி பாத்துருக்காங்க ப்ரோ. கார்னர்ல எட்ஜ் மோத கொண்டு பாரு ப்ரோ எட்ஜ் மோத கொண்டு அவ்வளவு அக்யூரேட்டா அதாவது நேச்சுரலா இருக்க மாதிரி கொண்டு வந்துட்டான் ப்ரோ. ஆத்தாட்டி வேற லெவல் சாம்சங். ரெண்டையும் பக்கத்துல போதுல வச்சு பாருங்க ப்ரோ இங்க வரு அதுக்கு இதுக்கு வந்து தெரியுதா இது சப்பானி மாதிரி தியாகு வாதா ப்ரோ இருக்கா இது ஆக்வர்டா தியாக போஸ் கொடுத்த மாதிரியே தான் ப்ரோ இருக்கு. கையில வாட்ச் மோத கொண்டு மாட்டி விட்டுருக்குங்க சாம்சங் வேற லெவலுங்க. கேலக்ஸி ஒர்த்து வருமா ஒர்த்து. சோ ஜெனரேட்டிவ் எரர்ஸ்ல பாத்தீங்கன்னா கேலக்ஸி அடிச்சுக்கவே முடியல அவன் தான் டாப் நாட்ல இருக்கேன் எல்லா டெஸ்ட்லயுமே வின் பண்ணிட்டான். ஆனா ஆப்பிள் தோத்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குங்க. ஏன்னா ஆப்பிள் பாத்தீங்கன்னா ஆஃப்லைன்லயே ஒர்க் ஆகும். ஆனா சாம்சங் கேலக்ஸி இருக்கு பாத்தீங்களா அது ஆன்லைன்ல மட்டும் தான் ஒர்க் ஆகும். எஸ் நெட் இருந்தா மட்டும் தான் கேலக்ஸி ஒர்க் ஆகும் ஆப்பிளுக்கு நெட்டே தேவையில்லைங்க. ஆனா என்னத்த தான் நெட் இருக்கு நெட் இல்லன்றதுல ரெண்டாவது விஷயம் தானே ப்ரோ. ஆமா ஆனா கரெக்டா அக்யூரேட்டா ரிமூவ் பண்ணணும்ல அதுல வந்து கேலக்ஸி வேற லெவல் தான் வேற மாறிங்க. ஒர்த்து மாமே ஒர்த்து. ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் போகும்போது மறக்காம எஸ் ப்ரோ செக்ஷன்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். Bye.